ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பவானி ஃபிஷிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கட்டு வலைக்கு எப்படி மேல் கயிறு கட்டுறது அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஈயம் போட்டு முடிச்சாச்சு வலைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வலை அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதனால் ஒரு தடவை அவுத்து வந்து இன்னொரு பக்கம் ஸ்ட்ராங்காக கட்டிடுங்க. கட்டி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடும் கட்டுற மாதிரி இருக்கும். இது ஒவ்வொருத்தரும் இந்த டைப்பில் போடுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஃபுல்லாகவே உட்காந்தே பண்ணிடுவாங்க. பட் இது எங்கள் சைடில் இப்படி தான் நாங்கள் பண்ணுறோம். எங்களுக்கு இதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்களுக்கு 1 hour 2 hours வேலை டோட்டலாகவே முடிஞ்சிடும். அதனால் நாங்கள் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு அக்யூரசி அதிகமாக இருக்கும். அந்த வேலையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வரலாமா, முன்ன பின்ன வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் முன்ன பின்ன வர வாய்ப்பே கிடையாது. அக்யூரேட்டாக இருக்கும். மேலேயும் கீழேயும் ஈவனாக தொழில் எவ்வளோ விடணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் அதில் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். நான் 2 தலைவலையும் பார்த்திங்கன்னா கட்டிட்டேன். வீடியோ ஏன் லேண்ட்ஸ்கேப்பில் வரல அப்படின்னா, அது ஆக்சுவலாக வீடியோ எடுத்தவங்க தப்பாக எடுத்துட்டாங்க. அதனால் நான் மறுபடியும் வீடியோ எடுக்கணும்னா வலை போடணும். இந்த வீடியோ தான் இருக்குங்காட்டி நான் அப்படியே அப்லோட் பண்ணிட்டேன். பாருங்கள், 2 சைடும் ஸ்ட்ரைட்டாக கட்டிக்கோங்க. டைட்டாக கட்டி முடிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு பாதி வலை ரெடியான மாதிரி தான். கட்டிங்க. சைக்கிள் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நான் அடுத்து ஓரமாக ஓடுறேன். ஓகே நண்பர்களே, வலையை பிரித்து எடுத்துகிட்டு வரணும். பொறுமையாடுங்க. கயிறு மட்டும் ஸ்ட்ராங்கான கயிறை போட்டுக்குங்க. லூஸான கயிறை போட்டிங்கன்னா ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. மேல் கயிறு எல்லோரும் ஒரு கயிறுலேயே பண்ணுவாங்க. நான் எங்கள் ஸ்டைல் பார்த்திங்கன்னா 2 கயிறு போட்டு தான் பண்ணுவோம். நல்லாயிருக்கும். அதனால் நமக்கு எவ்வளோ வேணுங்கிற அளவு அந்தளவுக்கு மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா போதும். ஒரு சைடில் அங்கே லைட்டாக ஏதாவது மாட்டி விட்டு வந்துடுங்க. ஃபுல்லாக கயிறு எவ்வளோ நீளம் இருக்கோ அதில் நம்ம எந்த அளவுக்கு துவையல் வைக்கணுமோ அதை பொறுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி பண்ணணும் 5 டைம் பண்ணணும். 5 டைம் பண்ணால் தான் எனக்கு வந்து அந்த ஃபுல் லென்த்து கிடைக்கும். இல்லைனா ஃபுல் லென்த் கிடைக்காது. ஏரியா ஷார்ட்டாக இருக்கிறதுனால நான் இப்படி வச்சு பண்ணியிருக்கேன். அதில் ஏதாவது சிக்கு இருக்கான்னு பார்த்துக்குங்க. மேபி ஒரு டைம் மாட்டோம், அதை எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வலை போடுறதுல என்ன டவுட் இருந்தாலும் பாருங்கள். நம்ம யூடியூப் சேனலில் ஃபுல்லாகவே இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இது வரைக்கும், அதாவது ஈயம் போடுற வரைக்கும் அப்லோட் பண்ணியாச்சு. இது லாஸ்ட் எபிசோடு. இந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா நம்ம மேல் கயிறு கட்டுறது எப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். 2 பக்கம் கட்டிக்கங்க. அப்புறம் அதுக்கு மேலே பின்ட்ரா கயிறும் அது ஃபஸ்ட் எங்கே கட்டிங்களோ அதே மாதிரி அந்த இடத்துல டைட்டாக கட்டிக்கங்க. ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சு போடணும். ஃபஸ்ட்டு போகிற இடத்த நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. அந்த இடத்துல ஆக்சுவலாக நான் அதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி ஒரு முடிச்சு போட்டுருங்க. அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கயிற்றை சுற்றி விட்டு ஒரு முடிச்சு வைக்குங்க. பார்த்தீங்கன்னா தான் புரியும். நல்லா கவனிக்க பாருங்கள். முடிச்சு போட்டாச்சு. அந்த இடத்துல வந்து முடிச்சு நின்றுச்சு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம அது எவ்வளோ டொயல் வேணும், எவ்வளோ கீழே நமக்கு ஈயம், ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா ஈயக்கயிறும் மேல் கயிறும் ஒரே ஈக்குவல் லெவலில் போடுவாங்க. நான் அப்படி போட்டிங்கன்னா மீன் உடச்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் டொயன் வச்சு தான் போடுறோம். ஏன் அப்படின்னா இது வந்து நாங்கள் ஆற்றுல யூஸ் பண்ணுறதுக்காக. ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஓடிட்டுருக்கும். ஏரி அந்த மாதிரி குளம் குட்டையிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஓடாது. அதனால் அப்படி 2 முடிச்சு போடுற மாதிரி இருக்கும். ஒரு முடிச்சு போட்டிங்கன்னா நிற்காது. முடிச்சு நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எப்படி முடிச்சு போடுறது அப்படிங்கிறது ஒரு ஐடியா வரும். நானும் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன், இந்த அளவுக்கு டீட்டெயிலாக யாரும் பண்ணல. சரி, நம்ம ஒரு வீடியோ டீட்டெயிலாக பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் ரிஸ்க் எடுத்து வீடியோ பண்ணியிருக்கேன். வலையை நகர்த்திக்கிட்டே இருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ தொயன் வேணுமோ அவ்வளோ மட்டும்தான் வச்சுருப்பேன். அதிகமாக வச்சுருக்க மாட்டேன். ரெண்டாவது முடிச்சு போட போகிறோம். டைம்லாம் ஜாஸ்தி இருக்காது நண்பர்களே. நான் வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கிறதுனால வீடியோ எடுக்கிறவங்க ஒரு க்யூரியாசிட்டிலேயே நல்லா ஸ்பீடாக பண்ண முடியல. இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணியிருப்பேன். முடிச்சு கரெக்டாக போட்டிங்கன்னா முடிச்சே நகராது நண்பர்களே.
கரெக்டாக போடணும். முடிச்சு போடுறது எப்படின்னு இந்த வீடியோவில் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா தெரியும். அது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில, பாருங்கள். உள்ளே விட்டு தான் முடிச்சு போடுவேன். ஃபஸ்ட்டு ஒரு கயிறை மேலே கொண்டு வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த கயிற்றுக்குள்ளேயே ஒரு முடிச்சு போடணும். அப்போ தான் அந்த முடிச்சு நகராது, முடிச்சு ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் கண்ணிக்கு லோட்டு கட்டினீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். 2 கண்ணி இருக்கணுன்றது 2 கண்ணியை விளக்கி விட்டு சென்டரில் தான் அந்த கண்டை விடணும். ஒருத்தர் கண்டாடவே பண்ணுவாங்க, ஒருத்தர் சிக் எடுத்துகிட்டு பண்ணுவாங்க. தனியாக அதுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அதில் சுற்றி வச்சு பண்ணுவாங்க. நமக்கு அது அந்தளவுக்கு தேவையில்லை. ஏன்னா இது வந்து நம்ம ரொம்ப ஃபுல் ஸ்ட்ரென்த்து கொடுத்து இழுக்கிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கயிறுக்கு அந்த முறுக்கு இருக்காது. கவுரு பார்த்திங்கன்னா பாவு மாதிரி ஆயிடும், அப்படியே லைட் ஆயிடும். அந்த சுருக்கு இல்லாமல் நீட்டாக ஸ்ட்ரெயிட் லைனில் வர ஆரம்பிச்சிடும். பார்த்துக்குங்க. கரெக்டாக அந்த 2 வலை கேப் விட்ருக்கேன். இடையிலேருந்து உள்ளே கயிறை இழுத்து மறுபடியும் ஒரு ரோல் பண்ணி அதுக்குள்ளே விட்டு எடுத்திங்கன்னா ஒரு முடிச்சு விழுந்துருச்சு. அதை டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு கயிறு வந்துருச்சு நண்பர்களே. ரொம்ப வேகமாக எழுதிட்டேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் கட்டி எடுக்கலாம். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல. நானாக பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வரதில்லை. பாருங்கள். ஓகே, அவ்வளோதான் நண்பர்களே. முடிச்சு நகராம மாதிரி போட்டுக்கங்க. முடிச்சு நகர்ந்துச்சுன்னா வலையில் நிற்காது. அது ஒரு மாதிரி ஈக்குவலாக வராது, கொஞ்சம் தொங்குன மாதிரி இருக்கும். அது செட் ஆகாது நமக்கு. வலை சம்மந்தமான எல்லா டவுட்டும் நம்ம யூடியூப் சேனலில் கிளாரிட்டியாக கொடுக்குறோம் நண்பர்களே. உங்களுக்கு என்ன டவுட்டு, எப்படி போடணும், எப்படி மெட்டீரியல் வாங்கணும், என்ன மாதிரி டவுட் இருந்தாலும் சரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு தனியாக வீடியோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கட்டு வலை மட்டும் இல்லை நண்பர்களே, வீச்சு வலையும் போட்டு வச்சுருக்கேன், யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10 வலைக்கிட்ட போட்டு சேலும் பண்ணியிருக்கேன், போயிட்டுருக்கு. வேணும் அப்படிங்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், பண்ணி கொடுக்குறேன். நானும் பண்ணி கொடுக்குறேன், ரெடி தான். இது வரைக்கும் லோக்கலில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ வீச்சுவலில் ஒன்று ரீஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. அது எப்படின்ட்டு நான் 1 by 1 வீடியோவில் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் கேஸ்ட் நெட்டை பற்றியும் போட ஆரம்பிச்சிடலாம். அதில் நிறையா இருக்குது. காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். ஆனால் கேஸ்ட் நெட்டை பொறுத்த வரைக்கும் லைஃப் கொஞ்சம் அதிகமாகவே வரும். மேக்ஸிமம் இந்த நான் வந்து விட்டு வைக்கிறதுக்காக தான். ஒரு நைட்டில் கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு மார்னிங் போகும்போது நமக்கு அதில் மீன் எப்படியும் கம்பல்சரி பட்டுரும். அது நமக்கு தேவைக்கு அதிகமாக இருந்தால் சேல் பண்ணுவோம், தேவைக்கு அதிகமாக இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹேபிட் ப்ரோ. இந்த ஹேபிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம், ஃபிஷ்ஷிங்கும் பண்ணலாம். அது ஒரு எந்தூசியாசம் ஜாஸ்தி இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபிஷ்ஷிங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற எந்த ஒரு ஒர்க்லேயுமே அந்தளவுக்கு நான் ஃபீல் பண்ணதில்லை, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நம்மளே ஒரு ஓனாக ஒரு கட்டுவலை ரெடி பண்ணி கட்டி பிடிக்கும்போது நமக்கு அந்த ஃபீலே தனியாக இருக்கும் நண்பர்களே. அதில் ஒரு மீன் படும்போது அந்த மீனை எடுத்து நம்ம பிடிக்கும்போது நல்லாயிருக்கும். எல்லோரும் அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க.
வலை கட்டி பிடிக்கிறவங்க ஃபஸ்ட் டைம் பிடிக்கிறப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா அதை ஃபீல் பண்ணால் மட்டும்தான் சொல்ல முடியும், அந்தளவுக்கு இருக்கும். வலையை எப்படி வாங்கணும், வலையை எப்படி பிரிக்கணும், அதுக்கப்புறம் எப்படி கோக்கணும், கட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஏன் எப்படி போடணுங்கிறத 1 by 1 சொல்லியிருக்கேன். லாஸ்ட் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்காதீங்க, சேனலில் போய் பாருங்கள், உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 85% யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். நான் பண்ணுறது கரெக்டாக தான் கண்டென்ட் பண்ணிகிட்ருக்கேனா, தப்பாக பண்ணுறேனா அப்படிங்கிற ஒரு ஐடியாவை எனக்கு கொடுக்கும். அதுக்காக தான் கேட்குறேன். கமெண்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேளுங்க. இல்லை இதை நான் பண்ணுறது தப்பாக இருக்குன்னா உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இப்படி பண்ண வேணாம், வேறு மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லும்போது எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி கேட்டகரியில் வீடியோ வேணும், எதில் இதெல்லாம் டவுட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா நான் 1 by 1 வீடியோவை பண்ணுறேன் நண்பர்களே. நீங்கள் எந்தளவுக்கு டைட்டாக இழுக்கிறீங்களோ அதை பொறுத்த முடிச்சு உட்காரும். டைட்டாக இழுத்து உட்கார வச்சுக்கோங்க. வலையை கரெக்டாக ட்ரையில் எவ்வளோ வைக்கிறீங்கிறத நீங்கள் தான் டிசைன் பண்ணணும். மீன் என்ன மாதிரி மீன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் டிசைன் பண்ணிட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வச்சிங்கனாலும் மீன் அதிகமாக வைக்கிறதுனால மீன் மிஸ் ஆக சான்ஸ் கம்மி ப்ரோ. அதிகமாக மீன் கிடைக்கும். அதிகமாக நீங்கள் டொயின் வைக்கிறீங்க, அளவுக்கு அதிகமாக வைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நம்ம இதில் பார்த்தீங்கன்னா லென்த்து ரொம்ப கம்மியாகும். 1/2 கிலோ வலையில் நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 200-250 அடிக்கு மேலே வரணும். டொயினை பொறுத்து நம்ம அட்ஜஸ்ட் ஆகும். 250 அடிலாம் சர்வசாதாரணமாக வரும். அதே நம்ம ஈயத்தை குறைச்சி போடுறோம் அப்படின்னா நீங்கள் டொயின் வைக்கும்போது மாறி வரும். ஏன் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நாம் ஆற்றுல பிடிக்கிறோம், தண்ணியோட ஃப்ளோவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வலை போட முடியும். நான் மினிமம் உடுவலையாகவே இருந்தாலும் நைட்டு கட்டி வைக்கிற வலையாக இருந்துச்சுன்னா 1 கிலோ வரைக்கும் ஏன் போடுவேன். இதுவே நான் பகலில் டே டைமில் பிடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வலைக்கும் 3 கிலோ 3.5 கிலோ எம்லாம் போட்டு வச்சுருக்கேன். அந்த வலையும் இருக்குது நம்மக்கிட்ட. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வெளிச்சி மீன் பிடிக்கிற வலை, அதாவது மூக்குத்தி மீன் பிடிக்கிற வலை, மூக்குத்தியும் பிடிப்போம், வெளிச்சியும் பிடிப்போம். அந்த வலையும் இருக்குது. அந்த வலையும் போடுறோன்னா போட்டுக்கலாம். அந்த வலையும் நான் வீடியோவில் காட்டல, அந்த வலை எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இது போக 5 விரலாயம் 6 விரலாயம் எல்லா வகையான வலையும் போட்டு வச்சுருக்கோம். மேக்ஸிமம் பர்சனல் யூஸுக்கு தான் போடுறேன், நான் சேல் பண்ணுறது இல்லை. பார்க்கலாம், ஃப்யூச்சரில் சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்கிறேன். டைம் கிடைக்காத நண்பர்களே, நம்ம அதிகமாக வலை போட்டு சேல் பண்ணுற அளவுக்கு நமக்கு டைம் கிடைக்காது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. இன்கேஸ் நான் 1 வீக்கில் பண்ணித்தரேன் அப்படின்னா 1 வீக்கில் எனக்கு டைம் கிடைச்சா பண்ண முடியும். கிடைக்கல அப்படின்னா டிலே ஆகும். அதனால் நான் சேல் இப்போதைக்கு இது பண்ணுறதில்ல. ஆனால் வலை போடுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு பிஸ்னஸாகவே பண்ணலாம். நிறையா பேர் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கேருந்தோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இதுலேயும் பண்ணுறாங்க. ஆனால் இது ஒரு கைத்தொழில் மாதிரி தான். இது ஒரு ஸ்மால் ஸ்கேலாக கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ப்ராடக்டோட குவாலிட்டி பொறுத்து தான் நமக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும் நண்பர்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ஈயம் அதிகமாக போட்டு வேணும் அப்படின்னா ப்ரைஸ் கொஞ்சம் கூட வரும். ஈயம் கம்மியாக இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு கம்மியாக போட்டு கொடுக்கலாம். எதில் நீங்கள் முதலீடு பண்ணாலும் நமக்கு ப்ராஃபிட் இந்த அளவுக்கு கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் இதில் முதலீடு பண்ணிங்கன்னா ஒரு டைம் இல்லை 2 டைம் மீன் பிடிக்கிறப்போ நமக்கு அதனோட போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேலேயே காசு வந்துடும், கரெக்டான இடத்துல மீன் பிடிச்சிங்க அப்படின்னா. எனது பார்த்திங்கன்னா எங்கள் ஆற்றுல மீன் அதிகமாக இருக்காது. பட் இருந்தாலும் ஒரு டைமில் 2வது டைம் நான் பிடிக்கும்போது நான் ஒரு 5 to 10 kg மேலே பிடிச்சிருப்பேன். அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு நான் போட்டதோட இன்கம் அசால்ட்டாக 2 டைம் பிடிக்கும்போதே வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு வரது எல்லாமே ப்ராஃபிட்டு தான். ஓகே நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம பார்த்திங்கன்னா இந்த வலையில் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் வீடியோஸில். பாருங்கள். உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு மேலே நான் எப்படி வீடியோ பண்ணுங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அது மாதிரி நான் வீடியோ பண்ணி போடுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிலதெல்லாம் புரியாமல் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வீடியோ கிளாரிட்டியாக புரியும். அது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ புரியாது. அதனால் சொல்கிறேன்.
இவ்வளோ டீட்டெயில்டாக முடிச்சு போடுற வரைக்கும் யாரும் சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. யூடியூப்பில் பாருங்கள், ஃபஸ்ட் டைம் நான் தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் கண்டென்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, யாரெல்லாம் நானும் ஆக்சுவலாக தேடி இருக்கேன் நிறையா அந்த மாதிரி வீடியோஸ்லாம் கிடைக்கல. நாங்கள் ஒரு ஸ்டைலில் பண்ணிகிட்ருக்கோம், ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. எந்த ஸ்டைல் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த ஸ்டைலை சூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். இது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 அடி இருக்கும் இந்த லென்த்து. நான் இது மாதிரி ஒரு 4 இல்லை 5 டைம் போயிட்டு வரணும். என்னோடய வேலை அப்ராக்சிமேட்டாக 1/2 கிலோ நான் போடுறேன் அப்படின்னா ஒரு 200லேருந்து 250 அடி ஒரு நண்பர்களே. நான் லென்த்து எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொல்கிறேன்னா, நான் ஒரு அப்ராக்சிமேட் எனக்கு லென்த்து எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, பிடிச்சிக்கலாம். தேங்க்யூ கைஸ்.